வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கத்திரிக்காய் வதக்கல் அது எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க இன்க்ரீடியன்ஸில் போகலாம். ஒரு 1/4 கிலோ பிஞ்சு கத்திரிக்காயை வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தையும் அதையும் ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள், தேவையான அளவு டேபிள் சால்ட்டு. இப்போ 100 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஒரு 8 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுக்கு கடுகு உளுந்து பருப்பு போட்டு தாளிக்க வேண்டியதில்லை, அப்படியே நேரடியாக வெங்காயத்தை போட்டு வதக்க வேண்டியது தான். வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி பழத்தை சேர்த்தி அதை பாதியெல்லாம் உப்பு போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு இப்போ கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அப்புறம் வெட்டி வச்சுருந்த கத்திரிக்காயும் நல்லா தண்ணியிலேருந்து புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திட்டு ஒரு நல்ல ஒரு பெரட்டிட்டு இப்போ மீதி இருந்த உப்பையும் சேர்த்திட்டு சாம்பார் தூளும் மஞ்சள் தூளையும் எடுத்து வச்சுருந்தீங்களா, அதையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். மூடி வச்சுட்டு பார்க்கலாம். 2 நிமிஷம் மூடி வச்சது நல்லா தண்ணி விட்டுருச்சு. இப்போ நல்லா ஒரு கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் மூடி வைப்போம். அதுக்கு மிதமான தீயில வச்சுக்கோங்க. அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளறி விட்டுக்குங்க. 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். நான் உங்களுக்கு பரிமாறிட்டு காமிக்கிறேன். சுவையான கத்திரிக்காய் வதக்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.